பிரக்யா இன்னைக்கு எவ்வளவு அழகா இருக்கால. இன்னைக்கு கண்டிப்பா அவளுக்கு ஏன் திஷ்டியே பட்டுரும். நானே அவளை பாத்துக்கிட்டு இருக்கேன்னா எனக்கு தெரிஞ்சு அபி வேற யாரையும் பார்க்க மாட்டான். சுத்துறேனே இந்த பொன்னால நிக்கிறேனே திக்கிறேனே இந்த ரெண்டு கண்ணால இவதா என் நனவுல நிரம்பி நிரம்பி வழிஞ்சா இந்து, இவங்க 2 பேரும் ஜோடி நம்பர் 1. நீ ரொம்ப அழகா இருக்க. போலாமா? வழியாதடா. நைஸ். ஆசம் பெர்ஃபார்மன்ஸ். சூப்பரா டான்ஸ் பண்ணீங்க. நாங்க போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வரோம் மேம். அப்புறம் ஒரு விஷயம் சொல்லணும். நெக்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ்க்கு எல்லா ப்ராப்பர்ட்டியுமே ரெடியா இருக்கணும். ஓகே? எந்த தப்பும் நடக்க கூடாது. மேல போனதுக்கு அப்புறம் ரைட்ல திரும்புங்க. அங்க உங்களோட அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருக்கு. நீங்க உட்காருங்க. ஏன் நிக்கிறீங்க? டயர்ட் ஆயிட போறீங்க. ராபின், மேடம்க்கு கூல் ட்ரிங்க்ஸ் எடுத்துட்டு வா. சீக்கிரம் வா. மேம் ஒரே ஒரு செல்ஃபி எடுத்துக்கிறேன் ப்ளீஸ். அட என்ன பண்ற நீ? மேடம் டயர்டா இருக்காங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் செல்ஃபி எடுக்கலாம். ஆட்டோகிராஃபும் கொடுப்பாங்க. என்ன சொல்றீங்க? ஆனா இப்போ இல்ல, கொஞ்ச நேரம் கழிச்சு. நல்ல வேளை அவங்கள போக சொல்லிட்டேன். ஆனா என் கூட நீங்க செல்ஃபி எடுத்துக்கலாம்ல? போய்னா அபி. Shreya. Hi Abhi. Superb performance. Thank you. How are you? I'm fine. Meet my wife, Pragya. Hi. Okay. Abhi, I must say, உன்னோட வைஃப் ரொம்ப பிரிட்டியா இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு உன்னோட வைஃப என்னோட பெர்ஃபார்மன்ஸ்க்கு அப்புறம் நீ இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சிருக்கலாம். ஏன்? நான் எப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவேன்? இவங்க இவ்ளோ அழகா இருக்காங்க. ஏன்னா காம்ப்ளெக்ஸ். ஆஃப்டர் ஆல் ஐம் தி பெர்ஃபார்மர். Actually you're right. இவ என்னோட கான்சர்ட்க்கு வரப்ப கூட நான் கூட ரொம்ப கான்ஷியஸ் ஆயிடுவேன். எனக்கு ஒரு விஷயம் புரியவே புரியாது. நான் என் பாட்டை ஃபீல் பண்றேனா இல்ல இவளை ஃபீல் பண்றேனா. எனக்கு கொஞ்சம் நர்வஸா இருக்கும். நைஸ். நாம சீக்கிரமா ரெடி ஆகணும். டைம் ஆயிடுச்சு. எக்ஸ்கியூஸ் மீ, யார் நீங்களா? எங்க அண்ணன் பேரு சங்கர். நான் யார் நீ பண்ணி தெரிஞ்சுக்கணுமா? அந்த பட்டிக்காட்டு பொண்ணுக்கு நான் சொன்னா இல்லையா, அபிகிட்ட இருந்து தூரமா இருக்க சொல்லி. எப்ப பாரு அவனை ஒட்டிக்கிட்டே நிக்கிறா இவ. எதுக்காக அவ அப்படி பண்றானே தெரியலையே. இவ்வளவு அழகா ரெடியாக சொல்லி அவகிட்ட யார் சொன்னா? பொண்ணு இங்க வந்ததுல இருந்து அபி அவ பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்கான். இப்ப என்ன, நான் மட்டும் அழகா இல்லையா? நான் இப்ப ஏதாவது ஒண்ணு பண்ணி அபி அந்த பொண்ணைய பாக்குறத விட்டுட்டு என்னையே பாத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி பண்ணணும். பாட்டிங்களோட சிரிப்பை எப்படியாவது அடக்கியே ஆகணும். இங்க பாருங்க மிஸ்டர் சங்கர், இது எங்களோட சேஞ்சிங் ரூம். நீங்க தப்பான இடத்துக்கு வந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். இது பாருங்கண்ணா, இந்த சங்கர் எங்க போனாலும் சரி அந்த இடம் அவனுக்கு சொந்தமாயிடும். அப்படி நடக்கலன்னு வச்சுக்கோங்க, இருக்கவங்களை போட்டு தள்ளிட்டு சொந்தம். புரியுதா? அவன் இந்த ரூம்ல தான் இருக்கான். நான் இப்ப அந்த கோகோனட் ஆயில் பாட்டில் எடுத்துக்கிட்டு அபி என் பக்கத்துல வந்ததும் அவன் காலுக்கு கீழே அதை கொட்டி வச்சிருவேன். அது மேல கால் வச்ச உடனே
அபி சறுக்கி ஏன் மேல விழுந்துருவான். அவன் ஏன் பக்கத்துலயும் நான் அவனோட கையிலயும் இருப்பேன். இதுதான் சரியான ஜோடின்னு நான் அவன்கிட்ட சொல்லுவேன். ஏய், விடுங்க. ஆமா, உள்ள என்ன நடக்குது? ஏய் பொண்ணு, யார் நீ? ஆமா, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அது வந்து நான் அது யாருன்னு சொல்லிடு. ஏய் ஏய், என்கிட்ட வராது. ஏய் கத்தாத. வாய மூடுறியா இல்ல மூட வைக்கட்டா? யார் நீ? என்னடா இது? நான் யாருன்னு எல்லாருக்கும் சொல்லிட்டே இருக்கணுமா? நல்லா கேட்டுக்க, என்னோட பேர் சங்கர். ஹலோ. இந்த பேரை நான் எங்கேயோ கேட்டிருக்கேனே. ஆமா, இவன் தான் ஊர்ல த்ரிஷாவை கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணிக்க நினைச்சவன். த்ரிஷாவை தேடிதான் இங்க வந்திருப்பான்னு நினைக்கிறேன். அப்படின்னா இவனே அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் நடக்க விட மாட்டான். செம்ம ஐடியா வந்திருக்கு. த்ரிஷாவுக்கும் பிரபாவுக்கும் கல்யாணம் ஆகாம இவன் தடுக்கிறதுக்கு நான் இவனுக்கு ஹெல்ப் பண்ணா ஆலியா ரொம்ப சந்தோஷப்படுவா. இவங்கிட்ட நான் பேசியே ஆகணும். எல்லா வேலையும் முடிஞ்சதுல? முடிஞ்சிச்சுண்ணே. எல்லாரும் மாயங்கிட்டாங்க, அவங்கள கட்டியும் போட்டாச்சு. ஓகே மேடம், கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறீங்களா? இவளை இப்ப எங்க ஒளிச்சு வைக்கிறது? யாராவது பார்த்தா தேவையில்லாம ப்ராப்ளம் வரும். வாமா. ஓகே, பிரபாக்கும் த்ரிஷாக்கும் இப்ப கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. வாங்க. இதான் திரிசா. இவங்க புரிஞ்சிருச்சுக்கா. உங்களோட அம்மா தானே? அம்முக்கும் அம்மா தானே? என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. பரவாயில்லம்மா, நீ எப்பவும் சந்தோஷமா இருக்கணும். நீ பார்க்க மகாலட்சுமி மாதிரியே இருக்க. கடவுள் எங்க கிட்ட இருந்து அம்முவை பிரிச்சுட்டாரு. ஆனா இப்ப பாரு, பொண்ணு கொடுத்திருக்காரு. இன்னொரு பொண்ணை கொடுத்துட்டாரு. உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லவா? நான் இந்த வீட்டுக்கு வந்தப்ப எனக்கு நீங்க யாருமே இல்லைன்னு தோணுச்சு. ஆனா இப்ப பாருங்க, எந்த உறவுல இருந்து எல்லா உறவும் ஆரம்பிக்கமோ அந்த உறவே எனக்கு கிடைச்சிருச்சு. அம்மாவோட உறவு. பாத்தீங்களாக்கா, இன்னும் எனக்கு கல்யாணமே ஆகல, அதுக்குள்ள எனக்கு குடும்பம் பெருசாயிட்டே போகுது. நான் இது வரைக்கும் இழந்ததை விட இப்ப எனக்கு அதிகமாவே கிடைக்குது. இந்த மாதிரி நடக்கணும் நான் கனவு கூட காணது கிடையாது. என் கல்யாணம் அன்னைக்கு எனக்கு எங்க அம்மாவோட ஆசீர்வாதம் கிடைச்சிருக்கு. இதை விட பெரிய விஷயம் எனக்கு வேற எதுவுமே கிடையாது. இன்னைக்கு சந்தோஷமான நாள். இந்த மாதிரி எல்லாம் அழக்கூடாது. பிரக்யா ரொம்ப அறிவாளி. அவ கண்டிப்பா உன்னை நல்லா பாத்துக்குவாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அப்புறம் நீ கூட கல்யாணத்துக்கு அப்புறம் அவளை அக்கான்னு தானே கூப்பிட போற. அவளுக்கு நீ தங்கச்சி மாதிரி தானே. ஆனா இன்னொரு விஷயமும் இருக்கு. அவ ஒரு வகையில உனக்கு நாத்தனாரும் கூட. நாத்தனாருங்கிற முறையில அவ உன் மேல அதிகாரமும் காட்டுவா. ஆனா ஒரு விஷயம், அவ உன்னை ரொம்ப தொல்லை பண்ணான்னு வச்சுக்கோ, எனக்கு நீ போன் பண்ணு. அதுக்கப்புறம் பாரு, நான் அவளுக்கு நல்ல பாடம் சொல்லி கொடுப்பேன். உனக்கு ஞாபகம் இருக்கா பிரக்யா? இவளும் அம்முவும் சின்ன வயசுல நல்லா சண்டை போட்டுக்குவாங்க. ஆனா நான் எப்பவும் அம்முக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன். எனக்கு நல்லாவே தெரியும் அம்மு சரியான வாளு, அவ தான் தப்பு பண்ணிருப்பான்னு. ஏன்னா பிரக்யா என்னைக்கு தப்பு பண்ண மாட்டா. பிரக்யா எல்லாத்தையும் புரிஞ்சுக்குவா. அதே மாதிரிதான் நீ எனக்கு சின்ன பொண்ணு. ஒருவேளை தெரியாம ஏதாவது தப்பு பண்ணாலும் நான் எப்பவும் உன் கூட இருப்பேங்கிறத மட்டும் மறந்துடாதே. இங்க பாருமா, உன் தப்ப நாங்க கண்டுக்கவே மாட்டோம். ஏன்னா நாங்க எல்லாரும் சேர்ந்து பண்ண முடியாதத நீ ஒருத்தி இன்னைக்கு பண்ணி காட்டிட்ட. நாங்க பிரபாக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கணுங்கிறத
இன்னைக்கு ஒன்னாலதான் இது சாத்தியமாச்சு. நீ இன்னைக்கு பிரபாவோட வாழ்க்கையில சந்தோஷத்தை நிரப்பிட்ட. சரி, நம்ம போலாம் வாங்க. கீழே போலாம், சீக்கிரமா கீழே போலாம் வாங்க. அட பிரக்யா, என்னம்மா உனக்கு தான் எல்லாம் தெரியும்ல, நீயே இந்த மாதிரி பண்ணா எப்படிமா? பாரு, இந்த மாதிரி கலரா போடுவாங்க. நம்ம எப்பவும் ரெட் கலர் துப்பட்டாவை தான் முக்காட போடணும். என்ன நீ இந்த கலரை கொண்டு வந்து போட்டிருக்க? அது கிழிஞ்சு போயிடுச்சா? அப்புறம் வேற எதுவும் எனக்காவது போன் பண்ணி ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம். என்கிட்ட இருக்கு, நான் கொண்டு வந்திருப்பேன்ல. எங்க இருக்குது? நான் அதை என்ன என் கையிலேயே வச்சிருப்பேன், வீட்ல இருந்து கொண்டு வந்திருப்பேன். நீ ஒரு வார்த்தை போன் பண்ணி சொல்லிருக்கலாம்ல. சரி, நான் வீட்டுக்கு போய் கொண்டு வரேன். இப்ப எப்படி போயிட்டு வருவீங்க? கண்ணால நடக்க போகுது. இந்த ஒரு நிமிஷத்துல போய் இப்பவே கொண்டு வந்துடுறேன். அது மட்டும் இல்ல, இவ என்கிட்ட சொன்னால எல்லாத்த விட முக்கியமா அம்மாவோட ஆசீர்வாதம் தான் வேணும்னு. நான் அந்த துப்பட்டாவோட இவளுக்கு ஆசீர்வாதத்தை பண்றேன். அது நான் அம்மாவுக்காக வாங்கி வச்சிருந்தேன். அவளோட கல்யாணம் ரொம்ப ஃபாஸ்டா நடந்து முடிஞ்சிருச்சா, அது அப்படியே கபோர்ட்லயே இருக்கு. ஆனா இன்னைக்கு நான் என்னோட இந்த பொண்ணுக்கு போட போறேன். அந்த துப்பட்டா என்னோட அன்பு ரெண்டத்தையும் கொடுப்பேன். நீங்க கீழே போங்க, நான் இப்ப வந்துடுறேன். உங்களை பார்த்தாலே வயித்த கலக்குது. கண்டிப்பா உங்கள்ட்ட ஒரு நாள் நான் மாட்ட போறேன். தப்பு பண்ணா எங்க அம்மாவாச்சே. அம்மா அட ஆண்டி, எங்க போறீங்க நீங்க? அது நான் த்ரிஷாவுக்காக ஒண்ணு கொண்டு வரதுக்கு வீட்டுக்கு போறேன். இருங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல கல்யாணம் ஆரம்பிக்க போகுது. ஆனா அபி, நான் இப்ப போய் உடனே வந்துருவேன். போயிட்டு சீக்கிரம் வந்துடுறேன். சரி, வந்துருங்க. அட ஆண்டி, கூட டிரைவர் அனுப்பியிருக்கணும். நான் 1 நம்பர் முட்டாள். பாத்தியா, த்ரிஷா எவ்வளவு அழகா இருக்கா. ஓஹோ மிஸ்டர் ஸ்பாட்டி, என் பிரபா ஒன்னும் கம்மி கிடையாது. 24 கேரட் கோல்ட், 24. என்ன கரெக்டா சொன்னாபி. இவங்க 2 பேரும் உண்மையாவே தங்கமான ஜோடி. இவங்க 2 பேரும் ஒன்னா இருந்தாங்கன்னா கண்டிப்பா இவங்களை புகழ்ந்தே ஆகணும். ஏன்னா இவங்க 2 பேரும் தங்கம். சொன்னீங்க. சந்தோஷமா இருமா. நீ இங்க இல்ல, ஏதோ இங்க நிக்கணும். Ladies and gentlemen, this is the main event of the evening. எந்த டான்ஸ்க்காக வெயிட் பண்றீங்களோ அது இப்போ ஸ்டார்ட் ஆக போகுது. So please welcome Miss Shreya.
ஆட்டோ நில்லுங்க. அடே காலியாவே போய்கிட்டு இருக்கா. ஆட்டோ 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 கொஞ்சம் நில்லுப்பா. இப்படியே போனா கல்யாணத்துக்கு எப்படி போறது? அடுத்த ஆட்டோ வந்தா எங்க போகணும்னு சொல்லாம கொள்ளாம எதிர்க்க போய் நிக்க போறேன். என்னம்மா நீ இப்படி நடுரோட்ல நின்னா என்ன அர்த்தம்? நான் எங்க போ சொல்றேனோ அங்க நீ போ. இல்ல அப்படி எல்லாம் வர முடியாது. நீங்க எங்க போகணும்ங்கறத முதல்ல சொல்லுங்கம்மா. அப்ப சரி, நீ போலீஸ் ஸ்டேஷனுக்கு போ. உன் மேல அங்க ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன். நான் எங்க போ சொல்றேனோ அங்க கூட்டிட்டு போக மாட்டேன்னு சொல்றேன்ல. என்னம்மா நீங்க இதுக்கெல்லாம் போய் டென்ஷன் ஆவறீங்க. முதல்ல எங்க போகணும்னு சொல்லுங்கம்மா. நீங்க வண்டி எடுங்க, நான் போற வழியில சொல்றேன். போலாமா, வந்து உட்காருங்க. இங்க பாருப்பா, சீக்கிரமா போகணும். எந்த ஆட்டோ நிறுத்தல, அதனால தான் இப்படி பண்ணேன். போ. இந்த அபிஷேக் சிரிச்சா ரொம்ப அழகாகிறாரு. அதான் அடிக்கடி என் கண்ணு அவரையே பார்த்துருக்கு. கோட்டு சூட்ல ரொம்ப அழகாகிறாரு. அது சரி, எனக்கே இதெல்லாம் தோணுது. என்னாச்சு? பொன்னி, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? இப்படியெல்லாம் நீ யோசிக்க கூடாது. இதெல்லாம் ரொம்ப தப்பு பொன்னி. அபிஷேக் நீ இந்த மாதிரிலாம் பார்க்க கூடாது. உங்ககிட்ட ஒண்ணு கேட்கதா? கேளு. நீங்க தப்பா எடுத்துக்க கூடாது. யாராவது இந்த கல்யாணத்துக்கு உங்களை வற்புறுத்தினாங்களா? நீங்க சந்தோஷமா தானே இருக்கீங்க? ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஆனா என் சந்தோஷத்துக்கு காரணம் கல்யாணம் இல்ல, நீதான். நான் நல்ல முடிவெடுத்ததுக்காக தான் சந்தோஷமா இருக்கேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உனக்கு ஒரு புருஷனா இருக்கணும் இல்லையோ, ஒரு நல்ல ஃப்ரெண்டா எப்பவும் கூடவே தான் இருப்பேன். நம்மளோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் வாழ்க்கை பூரா நம்ம கூடவே இருந்தா அதை விட ஒரு பெரிய விஷயம் இருக்க முடியுமா? ஹலோ, சொல்லுப்பா. ஜஸ்ட் ஹோல்ட் ஆன். பிரக்யா, நான் இந்த காலை மியூசிக் ரூம்ல பேசிட்டு வரேன். ஒரு நிமிஷம், ஜஸ்ட் ஹோல்ட் ஆன். இரு, நான் மியூசிக் ரூமுக்கு தான் போயிட்டு இருக்கேன். ஒன் செக். பிரபா அந்த பொண்ணோட சந்தோஷமா இருக்கானா? யார் அந்த பொண்ணு? 2 நாளைக்கு முன்னாடி அறிமுகமானவன். தப்பு பிரபா. நீ ஏன் மனசை உடைச்சிட்டு இன்னொருத்தி மனசை சந்தோஷப்படுத்த முடியாது. ஏன் கண்ணில் கண்ணீரை கொடுத்துட்டு நீ எப்படி இன்னொருத்தியை சந்தோஷப்படுத்துவ? என்னை விட்டுட்டு அவளை கல்யாணம் பண்ணிக்க உனக்கு எப்படி மனசு வருது? நான் உள்ள வந்துட்டேன். ஜஸ்ட் 1 செகண்ட், ஹோல்ட் ஆன். யா, ஓகே.